கிராமத்து ஸ்டைல் பருப்பு உருண்டை குழம்பு. இது எத்தனை பேரோட ஃபேவரட் சொல்லுங்கள். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுட சுட சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட. இதுக்கு 2 மணி நேரம் ஊற வச்ச கடலை பருப்பை தண்ணி எதுவும் இல்லாமல் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கொருன்னு அரைச்சிட்டு இதில் 2 க்ரஷ் பண்ண பூண்டு, ஒரே ஒரு பொடிசாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் உருட்டினா இந்த அளவுக்கு உருண்டை பிடிக்க வரணும். இப்போ பருப்பு உருண்டை ரெடி. பேன் வச்சு 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பொடிசாக கட் பண்ண வெங்காயம், 3 க்ரஷ் பண்ண கார்லிக், 2 பொடிசாக கட் பண்ண தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி, உப்பு தேவைக்கேற்ப சேர்த்து பச்சை வாசனை போக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சிட்டு 1 கப்பு சேர்த்துருக்கேன். 1 கப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சோடனே ஒரு உருண்டையாக சேர்த்து ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அரைப்புக்கு 1/4 கப் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி இதோட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி கீரை தூவி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. சுட சுட சாதம் போட்டு 2 உருண்டையை வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அப்படி இருக்கும்.